நான் விரும்புற அரசியல் கட்சி தலைவர் அல்லது என் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி இருக்கணும் சார், படிச்சவரா இருக்கணும், பண்பானவரா இருக்கணும், அல்லது ஊழல் இல்லாதவரா இருக்கணும், அப்படி ஒரு பார்வை இருக்கும்ல. என்னை ஆளக்கூடியவர் இந்த தகுதி படைச்சவரா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. ஒரு எம்எல்ஏக்கு இந்த குவாலிட்டி இருக்கணும் சார், இது இருக்கிறவன் தான் சார் எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ரெடியா இருக்காங்க, சொல்லுங்க. நான் என்னை ஆள போற தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நேர்மையானவரா இருக்கணும் அண்ட் ஊழல் செய்யாதவரா இருக்கணும், மக்களுக்கு தேவையானதை புரிஞ்சு அறிஞ்சு செய்யறவரா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட பார்க்காம எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு பார்வையாளரா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து என்னை ஆளக்கூடிய தலைவர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. உங்களுடைய பதில் என்னவாக? இந்த சமூகத்தோடைய பிரச்சனையை தெரிஞ்சவரா இருக்கணும், அதாவது இந்த இடத்தோடைய பிரச்சனையை தெரிஞ்சவரா இருக்கணும், ஒரு சமூக வேறுபாடு பார்க்காதவரா இருக்கணும், அதே நேரத்துல இந்த மண்ணை காக்கிறவரா இருக்கணும், எல்லாரையும் சமமா பாக்குறவரா ஒரு தலைவரா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன வேணும்னா, இப்போ சில ஊர்களை பாத்தீங்கன்னா நிறைய வாகன வசதிகள் இல்லாம இருக்கு. இப்போ பஸ் இல்லாம 5 கிலோமீட்டர் தள்ளி 10 கிலோமீட்டர் தள்ளி தான் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் அனைவரும் போறாங்க. அப்படி போகும்போது சிலருக்கு நல்ல தாமதம் லேட் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு அதுக்கான ஒரு சால்வ் பண்ணணும்னு என்னோட கோரிக்கை. உள்ளூர் மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சு சரி செஞ்சு கொடுக்கக்கூடியவரா என்னுடைய உள்ளூர் தலைவர் இருக்கணும். என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படிச்ச தலைவர் ஒரு நம்மளுக்கு அடிப்பட்டா முதல்ல எது வரும் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ். இந்த ஆம்புலன்ஸ் யார் கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் தான், அவர் ஒரு படிச்ச தலைவர். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு FSSAI அங்கீகரிக்கப்பட்ட ஃபுட்டு தான். அதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா அது ஒரு தலைவரால் தான். அதனால நம்மளுக்கு படிச்ச தலைவர் வேணும்னு சொல்றேன் நான் என்னோட கோரிக்கை. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நியூஸ் தமிழ் சேனலுக்கு வணக்கம். நான் விரும்பும் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வரலாற்றை தெரிந்தவராக இருக்கணும். பிளஸ் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இல்லை ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதை ஃபியூச்சர்ல இப்போ 2 வருஷம் இல்லை 5 வருஷம் இல்லாம அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசி செயல்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொலைநோக்கு பார்வை இருக்கணும்ன்றீங்க. எந்த ஒரு திட்டம்னாலும் எதிர்காலத்தை யோசிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னோட கருத்து என்னன்னா, எங்க ஊரை ஆள்ற ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னா, எல்லாருக்கும் சமமான அங்க அரசாங்கம் மேல கொடுக்கற ஒண்ணுத எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அடிப்படை அறிவு இல்லாதவங்களுக்கு இந்த திட்டம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். தினமும் ஒரு வாரத்துல ஒரு நாளாவது ஒரு கூட்டம் மாதிரி வச்சு அவங்களுக்கு அதை பேசணும். வராதவங்கள அவங்களுக்கு நேர்லயே போய் முடிஞ்சா பக்கத்துல யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள அமுச்சு விட்டு அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, இதை நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு தான் இறங்கி செய்யணும். நீ செய்யன்னு மற்றவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடாது, அவங்களா இறங்கி செய்யணும். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, சுயநலன் கருதாமல் பொதுநலன் கருதி மக்களுக்காக வாழணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தலைவன் பாத்தீங்கன்னா, ஒரு இனத்துக்காகவும் மொழிக்காகவும் போராடுற நம்ம தமிழோடைய அடையாளம் பார்த்தா விவசாயம் தான். அதுக்காக யார் பேசுறாங்களோ, ஒரு மக்களுக்கு கஷ்டம் துன்பம் யார் நிக்கிறாங்களோ, கஷ்டம் கண்டு ஓடி போறவங்க தலைவன் கிடையாது. அவர் கடைசிமா கஷ்டமோ துன்பமோ அவங்க நின்று தமிழ்நாடுக்காக எது நல்லது பார்த்து பண்றவங்க தான் தலைவன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு தலைவர் வராருன்னா அவர் மக்கள் இருந்து மக்களுக்காக வந்தவரா இருக்கணும். அப்புறம் மக்களுடைய தேவையை நேரடியா கேட்டு குறைகளை தீர்க்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சுதந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா ஒரு தைரியமா ஒரு இடத்துக்கு நம்மளால போக முடியாது. ஒரு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கணும். பயம் இல்லாம எல்லாரும் சுதந்திரமா வெளியே நடக்கணும். அந்த மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கணும்.